ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏஆர் முருகதாஸ் டேரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வந்திருக்க படம் தான் மதராசி. அந்த படத்தை பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ தான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். படம் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து இதை கேட்டுட்டு புக் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் டே மூவியை பார்த்துட்டு வெளியே வந்து மைக்கில் சொல்லுவாங்க படம் அப்படி இப்படின்னு. அதை பார்த்து ஏமாந்து தான் அந்த படத்துக்கு நான் புக் பண்ணிவிட்டு வந்தேன். அவ்வளோ வேகமாக கடைசியில் பார்த்தா ஏண்டா வந்தோன்னு ஆயிடுச்சு. படம் வேஸ்ட்டுங்க. செம்ம மொக்க படம். ஒரு போலீஸ் டீமு, ஒரு வில்லன் டீமு, ஒரு ஹீரோவும் ஹீரோயின் சேர்ந்த ஒரு டீமு. போலீஸோட சிவகார்த்திகேயன் வந்து சேருவான். ஒரு மொக்க ரீசன், இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லி சேர்த்துப்பாங்க. அதே மொக்க ரீசன் வச்சுட்டு ஹீரோ வந்து ஒரு 1000 பேர் அடிச்சு கொள்ளுவான். வில்லனும் ஒரு 1000 பேர் அடிச்சு கொள்ளுவான். கடைசி வரைக்கும் அவ்வளோ பெரிய போலீஸால் வில்லனுங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. படம் ஃபுல்லாக ஒரே ஆக்ஷன் தான். அந்த ஃப்ரெண்ட்ஸு காமெடி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. லவ் மட்டும் அப்பப்போ லைட்டாக இருக்குது. படத்தில் அவ்வளோ லாஜிக் அடிக்குதுங்க. நினச்சாலே எரிச்சா வருது. படத்தில் 2 கதை. ஹீரோ ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா உடனே போய் காப்பாற்றுங்க, சும்மா நிற்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு யார் நம்மளை தான் சொல்கிறாங்க. வில்ல என்ன சொல்கிறான்னா, ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் சும்மா போய் அடிச்சுக்கிட்டோம், கத்தி எடுத்து குத்திக்கிட்டோம் இருக்கீங்க, நான் கன்று தரேன், அதை வச்சு பட்டு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் ஃப்ரீயாக கன்று தயாரித்து இந்தியா ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கான். இதுதான் அவன் பண்ணுற கதை. இதுக்கெல்லாம் யார் காசு தரா, இதனால் அவனுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது கதையில் ஒன்றுமே சொல்லலை. இதுதாங்க படம். சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் சாதாரண ஆளுங்கனால பெருசாக இன்ட்ரோவும் கிடையாது, பெருசாக மியூசிக்கும் கிடையாது. வில்லனுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ஹைப்பு, ஸ்லோ மோஷன்லாம் வச்சு பிஜிஎம்லாம் வச்சு என்னமோ பண்ணுறாங்க அவங்களுக்கு. மொத்தத்தில் படம் தேட்டர் படம் கிடையாது, ஓடிடி படம். டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க.